இந்த கலந்துரையாடலை அறிமுகப்படுத்துவாங்க. அம்மா பேசுவாமா? அம்மா பேசலாமா? பேசுங்க. இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய திருமதி தேன்மொழி அம்மா அவர்களுக்கும் எனது முனைவர் பட்ட ஆய்வின் நெறியாளராகிய மாதவனையா அவர்களுக்கும் மணற்கேணி ஆய்விதழ் குழுவிற்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிமுக உரைக்காக எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டுரையின் தலைப்பு பள்ளிகளில் பாகுபாடு தீர்வை நோக்கி ஒரு கலந்துரையாடல். இது கட்டுரை வடிவில் இன்றி கலந்துரையாடல் வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் தலித் மாணவர்களை பற்றியும் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அந்த தலித் மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை எவ்வாறு களையலாம் என்பதை பற்றி ஆசிரியர்கள், சமூக ஆர்வலர்கள் போன்றோர்களது கருத்துக்களின் தொகுப்பாக இந்த கலந்துரையாடல் உள்ளது. இந்த கலந்துரையாடலில் தொடக்கத்தில் பள்ளிகளில் பாகுபாடு, கலந்துரையாடலுக்கான குறிப்பு, இந்த கலந்துரையாடலுக்கு தேவையான தகவலை ஒரு குறிப்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதில் 2011 தமிழக மொத்த மக்கள் தொகை 721.47 லட்சம் மக்கள் இருந்துள்ளனர். அந்த மொத்த மக்கள் தொகையில் ஆதி திராவிடர்கள் 144.38 லட்சமும் பழங்குடியினர் 7.95 லட்சம் மக்களும் இருந்துள்ளனர். இந்த மொத்த மக்கள் தொகையில் 20.01 விழுக்காடு ஆதி திராவிடர்களும் 1.10 விழுக்காடு பழங்குடியினரும் இருந்துள்ளனர் என்று கூறப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பெரும்பான்மையினர் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையிலேயே இருந்துள்ளனர். அவர்கள் பின்தங்கிய நிலையில் இருந்தாலும் தங்களது பிள்ளைகளை நல்ல ஒரு கல்வியை தர வேண்டும் என்ற ஒரு ஆசையோடு தங்கள் வாழ்க்கையை நடத்தி வந்துள்ளனர். அவர்களது அந்த எண்ணத்திற்கு கூட ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடு உள்ளது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் அவர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற அந்த கல்வி, வேலைவாய்ப்பு மற்றும் ஏனைய வருவாய் ஈட்டும் தேர்வுகளில் அவர்களின் நுழைவுரிமையில் ஒரு வரம்பானது வரையறுக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு காட்டப்பட்டுள்ளது. மேலும் கல்வி அறிவு, மாநிலத்தில் கல்வி அறிவு பெற்றவர்களின் விழுக்காட்டை ஆய்வு செய்யும் போது 80.09 என்ற மொத்த கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கையில் ஆதி திராவிடர்கள் 73.26 விழுக்காடும் பழங்குடியினர் 54.34 விழுக்காடு என்ற குறைந்த அளவு கல்வியறிவு பெற்றவர்களாகவே இருந்துள்ளனர் என்பதை குறிப்பிட்டு காட்டுகின்றனர். இந்த தகவல்கள் அனைத்தும் 2014 மற்றும் 15 ஆண்டிற்கான வரவு செலவு செயலாக்க திட்டம் என்ற ஆவணத்தின் மூலம் தமிழக அரசின் ஆதி திராவிடர் நலத்துறையானது வெளியிட்டுள்ளது. இவ்வாறு கலந்துரையாடலுக்கு தேவையான தகவல்களை கொடுத்த பின் ஜாதி பாகுபாடுக்கு எதிராக அரசு எத்தகைய சட்டங்களை இயற்றினாலும் மொத்த மக்கள் தொகையில் கல்வி அறிவு பெற்றவர்களின் விழுக்காட்டை விட இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களின் கல்வியறிவு பெற்றவர்களின் விழுக்காடு மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. இவ்வாறு மொத்த மக்கள் தொகையும் மொத்த கல்வியறிவு பெற்றவர்களின் கல்வியறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை சராசரியாக உயர வேண்டும் என்றால் அரசும் சமூகமும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதை முன்வைக்கின்றனர். இவ்வாறு கலந்துரையாடலுக்கு தேவையான தகவல்களை வழங்கிய பின்னர் மேலும் இக்கலந்துரையாடலுக்கு தேவையான பதிவுகளாக சில வரலாற்று நிகழ்வுகளையும் இங்கு பதிவு செய்கின்றனர். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடந்த நிகழ்வுகளையும் கருத்துக்களை பதிவு செய்த பின்னர் ஜாதி வேறுபாட்டால் தலித் சமூக மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பற்றி சில உண்மை நிகழ்வுகளை கொண்டு இங்கு
கடந்த 2-3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் நடந்த சில சம்பவங்களை இந்த கலந்துரையாடலுக்காக சான்றுகளாக பதிவு செய்துள்ளனர். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் ஆவன. முதல் நிகழ்வாக திருநெல்வேலி மாவட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்தில் மனித உரிமை கல்வி பாதுகாப்பு கூட்டமைப்பின் சார்பில் ஒரு பொது விசாரணையானது ஏற்படுத்தப்பட்டது. அந்த பொது விசாரணையில் ஜாதி பாகுபாட்டால் பள்ளியில் இருந்து இடைநின்ற மாணவர்கள் தாமாக முன்வந்து அவர்கள் சாட்சியாக கூறும் பொழுது ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் ஜாதியை கூறி தங்களை அவமானப்படுத்தியதாலேயே தாங்கள் கல்வியை தொடரவில்லை என கூறியுள்ளனர். மேலும் அவர்கள் கூறும் பொழுது ஆசிரியர்கள் காரணமின்றி தங்களை அடிப்பதாலும் தலித் மாணவர்கள் நல்ல ஒரு ஒழுக்கம் மற்றும் கல்வியில் சிறந்து இருந்தாலும் அவர்களுக்கு காரணமின்றி மாற்றுச் சான்றிதழ் வழங்கி பள்ளியை விட்டு நிறுத்தக்கூடிய நிகழ்வுகளும் நடைபெற்றதால் தான் நாங்கள் எங்கள் கல்வியை தொடரவில்லை என்று கூறியுள்ளனர். இவர்கள் கூறிய சாட்சியின் அடிப்படையில் நெல்லையில் ஆய்வு செய்த போது நெல்லையில் உள்ள 52 கிராமங்களில் 1680 தலித் மாணவர்கள் கல்வியை தொடராமல் இடையில் நிறுத்தியுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளது. அதையும் பதிவு செய்துள்ளனர். இதை அடுத்து தர்மபுரியில் நடந்த நிகழ்வானது கொடுக்கப்பட்டுள்ளது. தலித் மாணவர்களோடு ஒன்றாக அமர மறுத்த மாணவர்கள். தர்மபுரியில் தலித் குடியிருப்பின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் அங்குள்ள தலித் மாணவர்கள் தங்களது கல்விக்கான அனைத்து உடைமைகளையும் பாடநூல் போன்ற கற்றலுக்கான அனைத்து உடைமைகளை இழந்த நிலையிலும் தாங்கள் கல்வியை தொடர வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு காவலர்களின் பாதுகாப்புடன் பள்ளிக்கு செல்லும் போது அவர்களுக்கான ஒரு உளவியல் ரீதியான பிரச்சனை அங்கு காத்து கொண்டிருந்தது. அதாவது மாணவர்கள் அந்த தாக்குதல் நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்பு வரை தங்களிடம் சகஜமாக பழகிய தங்களது வகுப்பு மாணவர்கள் மற்றும் தங்களிடம் நட்போடு பழகிய மாணவர்கள் அந்த நிகழ்விற்கு தர்மபுரியில் அந்த தாக்குதல் நிகழ்விற்கு பின்னர் தங்கள் அருகில் கூட அமர மறுத்தது அந்த மாணவர்களின் மனநிலையை வெகுவாக பாதித்தது என்றும் கூறப்பட்டுள்ளது. மூன்றாவது நிகழ்வாக செருப்பு அணிந்த மாணவனுக்கு நேர்ந்த கொடுமையானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. மதுரை வடுகப்பட்டியில் 12 வயதான மாணவன் ஒருவன் செருப்பு அணிந்து கொண்டு பிற ஜாதியினர் வசிக்கக்கூடிய தெருவின் வழியாக அந்த தெருவிற்குள் கூட செல்லாமல் தெருவின் வழியாக சென்றதற்கே அந்த பிற ஜாதி மக்கள் அந்த மாணவனின் செருப்பை கலற்றி அவன் தலையில் வைத்து ஊர் நெடுக இவ்வாறே நீ செல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளனர். மேலும் அங்கு வசிக்கக்கூடிய தலித் மாணவர்கள் தங்களது பள்ளிகளுக்கு செல்லும் போது வெறும் காலுடனே சென்று வருகின்றனர் என்பது தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணைய அதிகாரியின் நேரடி விசாரணையில் தெரிய வந்தது என்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதில் நான்காவது நிகழ்வாக தலித் மாணவர்கள் இல்லாத பஞ்சாயத்து யூனியன் பள்ளியை பற்றி குறிப்பிடுகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள பச்சையங்காடு என்ற கிராமத்தில் 100 தலித் குடும்பங்கள் உள்ளன. அந்த 100 தலித் குடும்பங்களிலும் பள்ளிக்கு செல்லக்கூடிய வயதில் 54 மாணவர்கள் உள்ளனர். இந்த 54 மாணவர்களின் குடும்பங்களும் மிகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களாகவும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கல்வியை இலவசமாக தரக்கூடிய அரசு பள்ளிகளை விடுத்த அனைத்து பிள்ளைகளுமே தனியார் பள்ளிகளிலேயே படிக்கின்றனர். இதற்கான காரணத்தை விசாரிக்கும் பொழுது 1980 தலித் மாணவர்கள் ஜாதிய ரீதியில் பாகுபாட்டுடன் நடத்தப்பட்டதே காரணம் என மக்கள் கூறுகின்றனர்.
மேலும் இவ்வாறு 4வது நிகழ்வை பதிவு செய்த பின்னர் 5வது நிகழ்வாக விருதுநகர் மாவட்டத்தில் தலித் சத்துணவு பணியாளர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதை பதிவு செய்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகில் கம்மாப்பட்டி பஞ்சாயத்து யூனியன் பள்ளியில் சத்துணவு பணியாளர்களாக 2 பெண்கள் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அங்கு பணியமர்த்தப்பட்ட பெண்கள் சமைக்கும் உணவை தங்கள் ஏனென்றால் எங்கள் கிராமத்தில் கிராமம் அறியக்கூடிய தவறை நியாயப்படுத்தி பேசுவதை அங்கு பணிபுரியக்கூடிய அரசு அதிகாரியான மாவட்ட வருவாய் அலுவலரும் சரியென்று ஏற்றுக்கொண்டு பேசியதையும் இங்கு கூறுகின்றனர். 6வது நிகழ்வாக அம்பேத்கர் பற்றிய பாடத்தை நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது கூறப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்ட திருத்தங்களில் உள்ள ஸ்ரீராம் அரசு மேல்நிலை பள்ளியில் அம்பேத்கர் பற்றிய பாடத்தை நடத்த தலித் மாணவர்கள் அல்லாத பிற இனத்தை சேர்ந்த மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அம்மாணவர்களின் எதிர்ப்பையும் மீறி ஆசிரியர்கள் அம்பேத்கரை பற்றிய பாடங்களை கற்பிக்கும் போது அந்த அம்பேத்கர் பற்றி பாடங்களை கற்பித்த ஆசிரியர்கள் கல்லால் அடித்து காயப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் தலித் மாணவர்கள் அல்லாத பிற இனத்தை சார்ந்த மாணவர்கள் தங்களது ஜாதிய தலைவர்களின் பிறந்த நாள் மற்றும் நினைவு நாள்களை பள்ளிகளில் கொண்டாடுதல் மற்றும் பள்ளி சுற்றுச்சுவர்களில் தங்களது ஜாதிய தலைவர்களின் உருவங்களை வரைதல் போன்ற செயல்களிலும் ஈடுபட்டுள்ளது இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அடுத்த நிகழ்வாக ஜாதி வெறியாக மாறுகின்ற இந்த பாகுபாடை பற்றி கூறும்பொழுது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் தலித் மாணவர்கள் இன்றும் பெரும்பாலான பள்ளிகளில் கழிப்பறைகளை சுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தப்படுவதும் ஜாதி அடையாளமாக பிற ஜாதியை சேர்ந்தவர்கள் தங்கள் கைகளில் பட்டைகளை அணிந்து வருவது தங்களை பார்த்தவுடனே தங்களது ஜாதியை அறிந்து கொள்ள வேண்டும், எதிர் நிற்பவர்கள் தங்கள் ஜாதியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அடையாள பட்டைகளை அணிந்து வருவதும் வழக்கத்தில் உள்ளதை குறிப்பிட்டு காட்டுகின்றனர். தலித் மாணவர்கள் தனியாக அமர வைத்த மாணவர்களுக்கிடையே பாகுபாட்டு செயல்கள் பாகுபாடு காட்டக்கூடிய செயல்கள் இருந்தாலும் இங்கு ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியரே தலித் மாணவர்களிடம் பாகுபாட்டோடு நடந்த நிகழ்வை பதிவு செய்துள்ளனர். கடலூர் மாவட்டம் எழுத்தூர் என்ற ஊரில் அரசு ஆரம்ப பள்ளியில் பணிபுரியக்கூடிய தலைமை ஆசிரியை தலித் மாணவர்களை தனியே அமர வைத்து அவர்களுக்கு தனியே பாடம் சொல்லி தரப்படுவதும் அவர்கள் கழிவறையை பயன்படுத்த கூடாது என்று அவர்களுக்கு தடை விதித்ததும் இங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேற்கூறிய நிகழ்வுகள் அனைத்தும் மிக குறைந்த எண்ணிக்கையிலான நிகழ்வுகளே. இது போன்று பல பள்ளிகளில் பல தலித் மாணவர்களுக்கு எதிராக பல நிகழ்வுகள் இன்றளவும் நடந்த வண்ணம் உள்ளது. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அரசு தலையிட்டு நடவடிக்கைகளை எடுத்தது உண்மைதான். இந்த நிகழ்வுகளை பதிவு செய்யும் போது இதற்கான இணையவழி முகவரியையும் ஒவ்வொரு நிகழ்விற்கு கீழும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்கள் அனைத்துமே எதை வெளிப்படுத்துகிறது என்றால் மக்களின் ஆழ் மனதில் உள்ள சுயநலம், கர்வம், பொறாமை, தான் மட்டும் மற்றும் தன் இனத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமே நன்றாகவும் மதிப்புடனும் இருக்க வேண்டும் என்ற அவர்களின் மிகவும் மோசமான எண்ணங்களின் சாட்சியாகவே இந்நிகழ்வுகள் பார்க்கப்படுகின்றது. இத்தகைய பாகுபாடு இல்லாத வகுப்பறைகளும் பள்ளி கல்லூரி வளாகங்களில் பாகுபாடுகள் அற்ற சமத்துவ நிலையை உருவாக்குவது எப்படி, அதற்கு ஆசிரியர்கள் செய்ய வேண்டியவை என்ன, சமூக அரசியல் ஆசிரியர் இயக்கங்கள் போன்றவை ஆற்ற வேண்டியவை என்ன, அரசாங்கத்திடம் நாம் வலியுறுத்த வேண்டிய கருத்துக்கள் என்னென்ன என்பதை பற்றிய ஒரு
என்பதை பற்றி ஒரு கலந்துரையாடலாகவே, இந்த கேள்விகளுக்கு விடைகளை தேடக்கூடிய ஒரு கலந்துரையாடலாகவே இந்த கலந்துரையாடல் அமைகின்றது. இந்த கலந்துரையாடலில் பங்கு பெற்று தங்களது கருத்துக்களை பதிவு செய்த ஆசிரியர்கள் பெயர்கள் ஆவது: ஆசிரியர் தா பாலு, ஆசிரியர் ரா மோகன சுந்தரம் ஐயா, ஆசிரியர் லிட்டில் ஃபிளவர் மேரி, ஆசிரியை உமா, ஆசிரியர் ஜெயச்சந்திரன், ஆசிரியர் பொன்மாரி, ஆசிரியர் மாதவன் அதிகன், ஆசிரியர் ராமமூர்த்தி, பேராசிரியர் கல்யாணி, பூப்பா, பிரின்ஸ் கஜேந்திர பாபு, திரு சாமுவேல் ராஜ் அவர்கள், திரு ஆற்றல் அரசு, மேலும் வழக்கறிஞர் குமார் ஆகியோர் பங்கு பெற்று இவர்கள் தங்களது கருத்துக்களை எழுத்துப்பூர்வமாக தங்களது கருத்துக்களையும் தங்களது வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளையும் கூறி இந்த தலித் மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைக்கு தங்களது கருத்துப்படி என்ன தீர்வுகளை, என்ன முயற்சிகளை அரசாங்கமும் மேற்கொள்ளலாம் என்ற ஆலோசனையை எழுத்துப்பூர்வமாக கொடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து இந்த பதிவுகளை தொடர்ந்து இந்த ஆசிரியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் கருத்துக்களை விளக்கமாக பார்க்கலாம். முதலாவதாக ஆசிரியர் பாலு அவர்கள் கூறும் பொழுது, மாணவர்களுக்கு தண்டனைகள் வழங்கும் போது மாணவர்களுக்கு பள்ளிகளில் அவர்கள் கல்வியில் பின்தங்கிய நிலையில் இருக்கும் பொழுது அல்லது தங்களது வீட்டு பாடங்களை செய்யாமல் வரும் பொழுது அவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனைகளை உற்று நோக்கும் போது அவர்களிடம் பாகுபாடு காட்டப்படுவதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறு நடத்தப்படுகின்ற மாணவர்கள் ஒரு கட்டத்திற்கு மேல் தங்களது பள்ளி படிப்பை முடித்து மேல் படிப்பிற்காக வழிகாட்டுவதற்காக ஆசிரியரிடம் செல்லும் போது தலித் மாணவர்களுக்கு பெரும்பாலான ஆசிரியர்கள் கூறும் பொழுது அவர்களுக்கு மிகவும் பயன்படாத ஒரு ஒரு மேற்படிப்பிற்கான பாடப்பிரிவை தேர்வு செய்யும் நிலை இன்றும் உள்ளது. அதற்கு சான்றாக ஆசிரியர் பாலு அவர்கள் அவரது பள்ளியில் நடந்த நிகழ்வையே பதிவு செய்துள்ளார். அவரது பள்ளியில் ஒரு ஆசிரியர் தலித் மாணவர் கல்லூரியில் சேர்வதற்காக அவரிடம் ஆலோசனை கேட்கும் பொழுது 5 ஆண்டு இன்டகிரேட்டட் கோர்ஸில் சேர்ந்து படிக்குமாறு வழிகாட்டியுள்ளார். ஆனால் இந்த பாடப்பிரிவானது UGC-யால் அங்கீகாரம் இல்லாத பாடப்பிரிவு என்பது தெரிய வந்துள்ளது. அந்த வழிகாட்டிய ஆசிரியரது ஆலோசனைப்படி சேர்ந்த மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையை இழக்கும் நிலையில் உள்ளனர். மேலும் அடுத்ததாக தலித் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்குவதில் பெரும்பாலான ஆசிரியர்கள் முறைகேடு செய்வதாகவும் கூறியுள்ளார். பல்வேறு கேக்குது, பேசுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா முடிங்க. சரிங்கம்மா. பொருளாதார அடிப்படையில் பாகுபாடு காட்டுவதும் தவறு என்பதை சுட்டிக்காட்டிய இவ்வாறு பாகுபாடு காட்டும் ஆசிரியர்களுக்கு தண்டனை வழங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட வேண்டும் என்று தனது கருத்தை முன்வைக்கிறார். அவர்களை பணி நீக்கம் செய்வதும் சரியென்ற
பணி நீக்கம் செய்தலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் இவ்வாசிரியர் கூறுகின்றார். அடுத்ததாக ஆசிரியர் லிட்டில் ஃப்ளவர் மேரி அவர்கள் கூறும் பொழுது தனது அனுபவத்தை கூறியுள்ளார். அதாவது 1990 ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ பள்ளியில் இவர் ஆசிரியராக சேரும் பொழுது தலித் மாணவர்கள் நீர் அருந்துவதற்கு தனியொரு பானை வைக்கப்பட்டிருந்ததையும் அந்த ஊரில் உள்ள தேவாலயத்தில் ஜாதி வாரியாக மக்கள் பிரார்த்தனையில் வழிபாட்டில் பங்கேற்றதையும் மேலும் கல்லறைகள் கூட வேறு வேறாக இருந்ததையும் பார்த்து மிகவும் வருத்தப்பட்டதாகவும் இவ்வாறு ஒதுக்கப்படுகின்ற அந்த மாணவர்களுக்கு சிறப்பு கல்வி முகாம்களை நடத்தி சிறப்பு பயிற்சிகள் இவர்கள் அளித்ததன் வாயிலாக பெரும்பாலான மாணவர்கள் இன்று அம்மா கேக்குதாமா? அகரம் பவுண்டேஷனில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர் உஷா அவர்கள் கூறும் பொழுது அவரது பள்ளி பருவத்தில் நடந்த நிகழ்வை குறிப்பிடுகின்றார். அவரது ஆசிரியர் அவரது வகுப்பில் உள்ள ஒரு மாணவனுக்கு மட்டுமே சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதற்காக நோட்ஸ் மற்றும் சிறப்பு உதவிகளை செய்ததாகவும் அதனால் மற்ற மாணவர்கள் கல்வியில் ஆர்வமுள்ள மற்றும் படிக்கக்கூடிய திறன் உள்ள மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் போதாததால் அவர்கள் மதிப்பெண்கள் சற்றே குறைவாக வாங்கியதையும் அதனால் தான் இவ்வாறு ஒதுக்கப்படுகின்ற மாணவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த அகரம் பவுண்டேஷனில் இணைந்து பின்தங்கிய மாணவர்களுக்கு கல்வி வழிகாட்டுதலுக்காக தான் இப்பணியில் சேர்ந்துள்ளதாக குறிப்பிடுகின்றார். மேலும் ஆசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்கள் கூறும் பொழுது நாம் எந்த பள்ளிக்கு சென்று பார்த்தாலும் வராண்டாவில் மாணவர்கள் முட்டி போட்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். அதில் நாம் விசாரிக்கும் பொழுது அம்மாணவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனையில் சற்றே பாகுபாடை நாம் காண முடிகிறது. மேலும் பள்ளிகளில் செய்முறை பயிற்சிக்கு குறைவான மதிப்பெண்களே போடுகிறார்கள். அதாவது இதில் பாகுபாடு காட்டப்பட்டு தலித் மாணவர்களுக்கு குறைவான மதிப்பெண்களே போடுகிறார்கள். இவர்கள் மேற்படிப்பை மேற்கொள்வார்களா அல்லது பள்ளி படிப்பை பாதியிலே விட்டு வேலைக்கு சென்று விடுவார்கள் என்ற எண்ணத்தில் அவர்களுக்கு குறைந்த அளவு மதிப்பெண்களே போடுகின்றனர். இது மேற்படிப்பை நோக்கி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பை பெரிதும் அவர்கள் தங்களது பாடப்பிரிவை தேர்வு செய்வதில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. மேலும் மாணவர்கள் தவறு செய்தால் பெற்றோர்களை அழைத்து வர சொல்லும் பழக்கத்தால் தலித் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுவதாகவும் ஏனென்றால் தலித் மாணவர்களின் குடும்ப பின்னணியை உற்று நோக்கும் போது அதில் பெரும்பாலான பெற்றோர்கள் வெளியூர்களில் சென்று தங்கி வேலை பார்ப்பவர்களாக இருக்கின்றனர். அவ்வாறு வெளியூர்களில் சென்று வேலை பார்க்கும் பொழுது அம்மாணவனால் தனது பெற்றோரை ஆசிரியர் அழைக்கும் நேரத்தில் அழைத்து கொண்டு வர முடியாத காரணத்தினால் அவன் பயத்திலேயே தனது படிப்பை பாதியில் நிறுத்திவிடுகின்றான். பெற்றோரை அழைத்து செல்லாமல் போனால் தங்களை அடிப்பார்கள் என்ற பயத்திலேயே பெரும்பாலான மாணவர்கள் தங்களது படிப்பை நிறுத்திவிடுகின்றனர் என்பதையும் இந்த ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஆசிரியர்கள் மதிய உணவு பகிர்ந்து கொள்ளும் போது தலித் ஆசிரியர்களின் உணவை எடுக்க தயங்குவதாகவும் இது அவர்களை உளவியல் ரீதியாக பெரிதும் பாதிக்கின்றது என்ற கருத்தையும் முன்வைக்கின்றார். மேலும் முற்காலங்களில் 10-12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதுவதற்கு ஒரு குறிப்பிட்ட வயது இருந்தால் போதும் என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது 10 மற்றும் 11ஆம் வகுப்பில் தோல்வி அடைந்தால் அத்துடன் அவரது கல்வி நின்று போய் விடுகிற ஒரு கல்வி திட்டமே இப்பொழுது காணப்படுகிறது. இந்த நிலை மாற மீண்டும் பழைய நிலையை கொண்டு வர நாம் முயற்சிக்க வேண்டும், நாம் கோரிக்கைகள் வைக்க வேண்டும் என்றும் குறிப்பிடுகின்றார். அதைத் தொடர்ந்து அறிவியல் ஆசிரியர்கள் மாணவர்களை விளையாட ஒரு தாழ்வாகவும் தேவையற்றதாகவுமே கருதுகின்றனர்.
கருதும் மனநிலை அறிவியல் ஆசிரியர்களிடம் உள்ளது. இது இது ஒரு வகையான பாகுபாடாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்த பாகுபாடாக முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த மாணவர்கள் பள்ளியில் இறைவணக்கம் பாடும்போது மற்ற மாணவர்கள் போல் நடந்து அதை தடுக்க ஆசிரியர்களுக்கு இவ்வாறு ஆசிரியர்கள் மாணவர்களின் எந்த ஒரு செயலுக்கும் நேரடியாக தண்டனை வழங்குவதை தடுப்பதற்காக, மேலும் அவர்களது பாகுபாட்டு கண்ணோட்டத்தை மாற்றுவதற்காக ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சிகள் வழங்க வேண்டும் என்றும் தனது கருத்தை கூறுகின்றார். அடுத்ததாக ஆசிரியர் பொன்மாரி அவர்கள் கூறும் பொழுது, ஒரு பள்ளியில் தலித் தலைமை ஆசிரியர் தலித் சமூகத்தை சேர்ந்த ஒருவர் தலைமை ஆசிரியராக பொறுப்பேற்கும் பொழுது அவர் அதிகப்படியான பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலை வருகிறது என்றும், 10ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு 11ஆம் வகுப்பில் பாடப்பிரிவு தேர்ந்தெடுப்பதில் மாணவர்கள் மிகப்பெரிய பாகுபாடு காட்டப்படுகிறார்கள். தலித் மாணவர்களுக்கு மட்டும் பெரும்பாலான பள்ளிகளில் கணிதம், அறிவியல் போன்ற பாடப்பிரிவுகள் தருவதற்கு மிகவும் அவர்களிடம் தேவையான மதிப்பெண்கள் இருந்த போதிலும் அவர்களுக்கு அந்த பாடப்பிரிவு கேக்குதுமா? ஹலோ அம்மா, பேசுங்க, கேக்குது. இந்த கலந்துரையாடலானது 6/1/2019 காலை 10 மணிக்கு விழுப்புரம் கணபதி உணவகத்தின் மாடியில் அமைந்துள்ள KR கான்பரன்ஸ் ஹாலில் நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் ஆசிரியர்கள், மாணவர்கள், சமூக அரசியல் இயக்கங்களின் பொறுப்பாளர்கள் என சுமார் 100 பேர் பங்கேற்றுள்ளனர். இக்கூட்டத்திற்கு வந்திருந்தோரை திரு ரவி கார்த்திகேயன் என்பவர் வரவேற்று கூட்டத்தின் முக்கியத்துவத்தை பற்றி விளக்கியுள்ளார். அழைப்பாளர்களாக பங்கேற்ற தோழர்கள் பிரின்ஸ் கஜேந்திர பாபு, சாமுவேல் ராஜ் அவர்கள், வழக்கறிஞர் குமார், பேராசிரியர் கல்யாணி மற்றும் திரு ரவிக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்று தங்களது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். மற்றவர்கள் பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்களால் கவனிக்கப்பட்டு அதை குறித்து போராட்டங்கள் நடைபெற்ற போதிலும் கல்வி மற்றும் கல்வி கற்பிக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை உற்றுநோக்க வேண்டும் என்பதற்காகவே மக்கள் கல்வி இயக்கம் துவங்கப்பட்டது என்ற கருத்தையும், மேலும் ஆய்வு செய்யும் பொழுது மாணவிகளுக்கு போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்லாததால் அவர்கள் தங்களது கல்வியை இடைநிறுத்தி கொள்கின்றனர். எனவே கழிப்பறைகள் இல்லாத பள்ளிகளில் கட்ட வேண்டும் என்பதை பற்றிய செய்திகளையும், மேலும் யுனிசெஃப் மூலமாக சில மாவட்டங்களில் இன்சினரேட்டர்கள் அமைக்கப்பட்டதை பற்றிய செய்திகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நேஷனல் நாலேஜ் கமிஷன் வெளியிட்ட அறிக்கையை பற்றியும், அந்த அறிக்கையை கொண்டு நேஷனல் அட்வைசரி கவுன்சிலால் தயாரிக்கப்பட்டு மாணவர்களின் பாகுபாடுகள் குறித்த செய்திகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கலந்துரையாடல் எதற்காக ஒருங்கமைக்கப்பட்டது என்பதற்கு ஒரு கலந்துரையாடல் எதை மையமாக கொண்டு ஒருங்கமைக்கப்பட்டது என்பதற்காக சர்வ சிக்ஷா அபியான் உள்ளிட்ட அமைப்புகள் முன்வைத்திருந்த அந்த பாகுபாடு குறித்த மாணவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பாகுபாடு படித்ததனை தூண்டுதலாகவே சமத்துவத்தை ஊக்குவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நிகிரி விருதை மணற்கேணி ஆய்வுகள் 2013ஆம் ஆண்டு முதல் இன்று 2013ஆம் ஆண்டு முதல் வழங்கி வருகின்றது. வணக்கம், நான் ரவிக்குமார் பேசுறேன். முதல்ல இந்த கட்டுரையை அறிமுகப்படுத்திய
அனைவருக்கும் என்னுடைய நன்றியை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த இன்னைக்கு பேசப்பட்ட கட்டுரைகள் பெரும்பாலும் இந்த நந்தன் கட்டுரையா இருந்தாலும் சரி, இந்த நேர்காணலாக இருந்தாலும் அல்லது பள்ளிகளி பாகுபாடு தொடர்பான அந்த கலந்துரையாடலின் தொகுப்பு, அதுபோல மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தில் நான் ஆற்றிய உரை, இந்த 4 சப்ஜெக்டுமே என்னை மையமாக வைத்திருக்கிற காரணத்தினால் முதல்ல என்னுடைய நன்றி. நான் இன்னைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அதை முடிச்சு வைக்க வேண்டியிருந்தது. புதுச்சேரி முதலமைச்சர் தலைமையிலான அதை முடிச்சு வச்சுட்டு வர நேரத்தில் இந்த முதல் உரையை நான் முழுமையாக கேட்க முடியவில்லை. மற்ற உரைகளை நான் கேட்டேன். அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நந்தன் தொடர்பான அந்த கட்டுரையை ஈழத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் விமலாதித்தன் மிக சிறப்பாக அறிமுகப்படுத்தினார். அதுபோல இந்த பள்ளிகள் பாகுபாடு பற்றிய தொகுப்பு கூட அவர்களுக்கு இணைப்பு சரியாக கிடைக்கலனாலும் கூட அவங்க ரொம்ப எஃபர்ட் எடுத்துக்கிட்டு நல்லா அதை எலாபரேட்டிவ் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி இந்த ரோலாமின் குவாந்தருடைய அந்த நேர்காணல் அதை பற்றியும் ரொம்ப நல்ல ஒரு அறிமுகம் கொடுக்கப்பட்டது. ரோலாமின் குவாந்தருடைய அந்த நேர்காணல் அதை பற்றின ஒரு பின்புலத்தையும் இன்னைய சூழலினுடைய இம்பார்ட்டன்ஸையும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த டிக்ளரேஷன் ஆஃப் எம்பத்தி அதுக்காக அந்த நிகழ்வுக்கு என்ன அழைச்சிருந்தாங்க. ஆனால் என்னன்னா அந்த நிகழ்வை ஒருங்கிணைத்தவர்கள் அவருடைய பயண செலவை ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு அவங்க இல்லை. அதனால என்ன பண்ணாங்கன்னா, உங்க சொந்த செலவில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எத்தல்பட் மில்லர்னு அங்கே இருக்கிற ஒரு கருப்பின கவிஞர், அவரும் இந்த ஒருங்கிணைப்பில் முக்கிய பங்கு வகித்தார். ஆனாலும் கூட என்னால் அந்த சமயத்தில் போக முடியல. இங்கே இருந்த அரசியல் சூழல், என்னுடைய பொருளாதார சூழலும் சேர்த்து என்னால் அங்கே அந்த நிகழ்விலே நேரில் பங்கெடுக்க முடியவில்லை. அந்த ரோலாமின் குவாந்தர் நான் ஒரு நேர்காணல் செய்து, அந்த நேர்காணல் விரிவான நேர்காணல் ஆங்கிலத்தில் அது ஃப்ரண்ட்லைன் பத்திரிகையில் வெளியிடப்பட்டது. அதனுடைய தமிழ் வடிவத்தை தான் பின்னால் மண்கணியில் வெளியிட்டோம். இதில் இப்போ இந்த வில்கர்சன் ஒருத்தவங்க ஒரு கேஸ்ட்னு ஒரு நூல் எழுதி இப்போ அமெரிக்காவில் அங்கே இருக்கிற இந்த நிற பாகுபாடு, ரேஷியல் இன்இக்வாலிட்டியும் இந்த கேஸ்ட் சிஸ்டத்தில் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரியான ஒரு பாகுபாட்டில் ஒன்று தான் டிஸ்கிரிமினேஷன். அமெரிக்க குடியரசுத் தலைவர் பாரக் ஒபாமா இந்த 2020 தான் படித்த முக்கியமான நூல்களை லிஸ்ட் பண்ணி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்கார். அந்த பட்டியலில் இந்த வில்கர்சன்ஸோடைய அந்த நூலும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த இன பாகுபாடுக்கும் இந்த சாதிய பாகுபாடுகளுக்கும் இடையிலான இந்த உறவு பற்றி 2001 ஐநா சபையில் ஒரு முன்னெடுப்பு செய்யப்பட்டது. அந்த சமயத்தில் கேஸ்டிசம் ஆல்சோ ரேசிசம் அப்படின்னு சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணப்பட்டது. அதுக்குள்ளார அந்த விவாதங்கள்லாம் நடந்தது. அப்போ ஐநா சபை என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவை தவிர வேற எங்கெல்லாம் இந்த சாதிய பாகுபாடுகள், என்ன மாதிரியான பாகுபாடு இருக்கு அப்படின்னு அதை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழுவை அமைச்சாங்க. அது இலங்கையை சேர்ந்த ஒருவர் தான் அந்த குழுவோட தலைவராக இருந்தார், சிங்களவர். அவர் ரொம்ப விரிவாக ஆராய்ந்து இந்த தென்னாசிய நாடுகளில் பல இடங்கள்ல, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியான இடங்கள்லையும், ஆப்பிரிக்க நாடுகளில் இருக்கிற வேறு விதமான பாகுபாடுகள் அங்கே எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக டாக்குமெண்ட் பண்ணாங்க. அந்த டாக்குமெண்ட் பண்ணி இது ரொம்ப மோசமான ஒரு நடைமுறை, இது நீக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க ஐநா சபைக்கு. அதன் அடிப்படையில் அமெரிக்காவிலும் கூட சில முன்னெடுப்புகள்லாம் நடந்தது. ஆனால் அது இந்திய அரசு அது எங்களுடைய உள்நாட்டு விவகாரத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை அப்போ தடுத்துட்டாங்க. இருந்தாலும் இது சர்வதேச அளவில் ஒரு விவாதத்துக்குள்ள ஒரு விஷயமா மாறி இருக்கு. இன்றைக்கு அமெரிக்காவில் ஆப்பிரிக்க அமெரிக்கர்கள் மத்தியில் இந்த சாதிய பாகுபாடுகள் பற்றிய ஒரு விவாதமும்
அங்க இருக்கிற அந்த இனப்பாகுபாடோட வந்து இது எப்படி பொருந்தி போகுதுங்கிறத பத்தியும் அங்க பாக்குறாங்க. அதுவும் குறிப்பா வந்து ட்ரம்ப்புடைய இந்த ஆட்சி காலத்துல வெள்ளை இனவாதம் என்பது மேலோங்கி இருக்கின்ற ஒரு நிலையில இது தொடர்பான விவாதங்கள் நிறைய வந்திருக்கு. அதுவும் குறிப்பா கருப்பினத்தவர் வந்து நிறைய அடக்குமுறைக்கு ஆளாகி பல பேர் போலீஸ் வன்முறையால சுட்டுக் கொல்லப்பட்டு, அப்படி சுட்டுக் கொல்லப்படுறவங்க மேல எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லாம அவங்களுக்கு வந்து ஒரு சட்ட பாதுகாப்பு தரப்படுகிற ஒரு நிலை, இது எல்லாமே அங்க க்ளூ கிளாஸ் கிளான் அப்படின்னு சொல்லி ஒரு மூமெண்ட் இருந்தது அமெரிக்காவில். கருப்பினத்தவரை எல்லாம் வேட்டையாடி அடித்து கொலை செய்த ஒரு அமைப்பு. இப்போ கும்பல் கும்பலாக அவங்களெல்லாம் அடித்து தூக்க விட்டு இப்படிலாம் ஒரு கொலைப்படையாக அது இருந்தது க்ளூ கிளாஸ் கிளான்னு 60களில். அப்படியான ஒரு நிலைமை இன்னைக்கு மீண்டும் வருகிற ஒரு சூழல் அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு அச்சம் கருப்பினத்தவருக்கு மத்தியில் வந்தது. இப்பொழுது நடந்த அமெரிக்க அதிபர் தேர்தலில் இவர் வந்து பிடன் வந்து இவ்வளவு தூரம் வந்து பெரிய அளவுல வெற்றி பெற்றதற்கு கருப்பினத்தவர் ஒட்டுமொத்தமாக ட்ரம்ப்புக்கு எதிராக வாக்களித்தது ஒரு மிக முக்கியமான காரணம். ஸோ இந்த சமயத்துல வந்து அந்த காஸ்ட் பத்தின சாதிய பாகுபாடு பத்தின ஒரு விவாதம் அங்க வந்து இப்போ ரொம்ப மேல வந்துட்டு இருக்கு. அதுல இந்த வில்கர்சனுடைய ஒரு நூல் வந்து மிக முக்கியமான ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறது. இந்த எம்பத்தி இவங்க வந்து டிக்ளரேஷன் ஆஃப் எம்பத்திக்கு பிறகு அவங்க அடுத்தடுத்த கட்டமா ஒன்றும் ஃபர்தரா எதுவும் செய்யலை. ஏன்னா அவங்க பிரச்சனையை செய்யறதுக்கே அதிகமா இருக்கு. ஆனா இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒருங்கிணைப்பு, ஒரு கருத்து பகிர்வு என்பது அவசியமா இருக்கு. புரட்சி அம்பேத்கர் அவர்களே கொலம்பியாவில் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது அவரு தங்கியிருந்த இடம் வந்து பக்கத்துல அந்த ஹார்லம்னு சொல்லி கருப்பினத்தவர்கள் அதிகமாக வசிக்கிற இடம். அது பக்கத்துல தான் இருந்தார். ஆனாலும் கூட அவர் ஹார்லமுக்கு அதிகமாக போய் விசிட் பண்ணதாவோ அவங்களோட தொடர்பு வச்சு கொண்டதாகவோ நமக்கு ஒன்றும் தகவல் இல்லை. அவர் இருந்த சமயத்துல துபாஷ்னு அவர் ஒரு கருப்பின தலைவர் இருந்தாரு. ஆனா பின்னால அம்பேத்கர் வந்து இங்க 40களில் இங்க வந்து தன்னுடைய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை போராட்டங்களை முன்னெடுக்கும் போதுதான் துபாய்ஸுக்கு ஒரு முறை கடிதம் எழுதுறார். கடிதம் எழுதி அது தொடர்பாக சில தகவல்களை கோருகிறார். துபாய்ஸ் வந்து அவருக்கு எழுதின ரிப்ளைல அம்பேத்கரை பத்தி நல்லாவே உங்களை பத்தி நான் அறிந்து வைத்திருக்கிறேன், அங்க இருக்கிற பிரச்சனைகள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் அதுல அக்னாலேஜ் பண்ணியிருக்கிறார். அந்த ஒரு பிரீஃபான ஒரு கடித போக்குவரத்தை தவிர அமெரிக்க கருப்பினத்தவரோடு வந்து அந்த போராட்டங்களோடோ அல்லது அந்த மக்களோடையோ வந்து பெரிய தலைவர்களோடையோ பெரிய அளவுல அம்பேத்கருக்கு வந்து ஒரு பெரிய தொடர்பு இருந்ததாக தெரியவில்லை. மார்ட்டின் லூதர் கிங் கூட வந்து அம்பேத்கரை பாராட்டுவதை விட காந்தியை தான் பாராட்டி பேசியிருக்கிறார். இப்பொழுது கூட ஒபாமா தன்னுடைய வந்து பயோகிராஃபி, அவர் வந்து பிரசிடென்டா இருந்ததை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்கார். அந்த பயோகிராஃபி வந்து இப்போ ரொம்ப அதிகமாக பேசப்படுது. இப்போ வந்து இருக்கிற நூல்களில் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிற ஒரு நூல். அந்த பயோகிராஃபியை நான் வாங்கி உடனே அவசர அவசரமா அதை வந்து பார்த்தேன். பார்க்கும்போது காந்தியை பற்றி பல இடங்கள்ல அவர் ரொம்ப ரெஃபரன்ஸோட வந்து பேசியிருக்காரு. ரொம்ப மரியாதையோட வந்து காந்தியை குறிப்பிடுறார். ஆனால் அம்பேத்கரை பற்றி ஒரு இடத்துல கூட வந்து அவர் குறிப்பிடவில்லை. ஆனால் காஸ்ட் இதை பற்றி 1-2 மென்ஷன் இருக்குது. அதுவும் கூட ரொம்ப டீப்பான மென்ஷன் கிடையாது. இது எதுக்கு வந்து நான் இதை சொல்கிறேன் என்றால், கருப்பினத்தவர்கள் அங்க வந்து அவருடைய போராட்டத்துக்கும் இங்க இருக்கிற தலித்துகள் போராட்டத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. சில டிஃபரன்சஸ் அடிப்படையில இருக்கு என்றாலும் இந்த சிமிலாரிட்டிஸை வைத்து அவர்களோடு நாம் வந்து ஒரு 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 ஒருங்கிணைப்பை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இன்னைக்கு இருக்கு. அது மாதிரியான முன்னேற்றங்கள் இனிமேல் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதுக்கு இந்த காந்தர் போன்றவங்களுடைய அந்த இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் கருதுகிறேன். இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த பள்ளிகளில் பாகுபாடு, இது வந்து நேஷனல் நாலேஜ் கமிஷன் அவங்களே சொன்ன மாதிரி அது நாலேஜ் கமிஷனுடைய அந்த ரிப்போர்ட் அதை தான் நாங்கள் மொழிபெயர்த்து வெளியிட்டோம். அதை பற்றின ஒரு டிஸ்கஷனையும் வச்சோம். ஆனால் இன்னைக்கு பள்ளிக்கல்வி தொடர்பாக எத்தனையோ பிரச்சனைகள் பேசப்படுது. ஆனால் அங்கே இருக்கிற இந்த டிஸ்கிரிமினேஷன், அது காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், அது மாதிரி ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன், இதை பற்றி அதிகமாக யாரும் பேசுறதே இல்லை. அதை வந்து கவனத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நிகரி விருது அப்படின்ற ஒரு விருது உருவாக்கி மணற்கேணி சார்பாக கடந்த 8 ஆண்டுகளாக வழங்கி வருகிறோம். அப்படி பண்ணியும் கூட வந்து அது ஒரு பெரிய தாக்கத்தை இன்னும்
எழுப்பவில்லை என்றுதான் தோன்றுகிறது. அதுக்கு முக்கியமா ஆசிரியர் சங்கங்கள், அதுபோல பல அரசியல் கட்சிகளும் இந்த பிரச்சனைகளையும் கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்ள முற்பட்டால் தான் இதெல்லாம் வரும். குறிப்பா ஆசிரியர் சங்கங்களும் மாணவர் அமைப்புகளும் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதை நம்ம இன்னும் நாங்க மட்டும் தனித்து பேசிட்டு இருந்தா பத்தாது. பல பேரும் குறிப்பா இன்னைக்கு இதுல கல்வித்துறையில இருக்கிற பேராசிரியர் பல பேர் இதுல இருக்கிறீங்க. நீங்கள்லாம் இதுல கவனம் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக இதுல ஒரு மாற்றத்தை நாம் ஏற்படுத்த முடியும் நான் நம்புகிறேன். அதுபோல இந்த என்னுடைய அந்த உரை அது எனக்கு அங்க அந்த திறனாய்வு செம்மல்னு ஒரு விருது அளிக்கப்பட்டது மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல. அந்த விருதை பெற்றுக்கொண்டு நான் ஆற்றிய உரை அதை தான் நாங்கள் பப்ளிஷ் பண்ணோம். அதில் விமர்சனம் படைப்புங்கிறது எப்படி ஒருங்கிணைந்து இருக்கிறது என்பதை பற்றி தான் நான் அதில் சொன்னேன். அதை முனைவர் அருணா அவர்கள் எப்படி அறிமுகம் செய்தார் என்று நான் கேட்கணும்னு ரொம்ப ஆவலாக இருந்த நேரத்துல இருந்து அது இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டேன். நான் யூடியூப்ல தான் அதை கேட்டுக்கணும். சாரி, அவங்க பேசும்போது நான் அதில் அதை கேட்க முடியலன்றதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றபடி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய அனைவருக்கும் என்னுடைய ரொம்ப உளப்பூர்வமான நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.